ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ராஜ்மாவை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். சைடில் எங்கள் அம்மா பூரி குருமா செய்வாங்க. இப்போ நான் அதில் 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா முழுசாக 2 இது போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எண்ணெய் ஊற்றி இதை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினோடனே அதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 10 ரூபா சிக்கன் மசாலாவில் சிக்கன் 65 மசாலான்னு கேட்காதீங்க, சிக்கன் கிரேவி மசாலான்னு கேளுங்க. அதில் இப்போ பாதியை நான் அதில் கொட்டிக்கிறேன். இப்போ இதில் நான் ராஜ்மாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் தண்ணிலாம் ஊற்ற வேணாம், நல்லா அதுவே தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றாது. நம்ம சப்பாத்தியை சர்வ் பண்ணிக்கலாம்.